நம்ம படம் ஆறறிவு திரைப்படம் தமிழகத்தில் எந்த தியேட்டர்ல படம் ஓடினாலும் பார்த்து படம் பிடிக்கல, தமிழக மக்களை ஏமாற்றி நீ படம் எடுத்து விட்டாய், என்னிடம் காசை மக்களுடைய காசை பிடுங்குவதற்காக நூதனமான முறையில் எங்களிடம் பணத்தை பிடுங்கி விட்டாய் என்று மக்கள் யாரேனும் என்னுடைய படத்தை பார்த்து சொன்னால் அவர்களுக்கு படத்திற்குள்ள டிக்கெட்டையும் ஸ்நாக்ஸ் என்னென்ன வாங்கி சாப்பிட்டாங்களோ அந்த ஸ்நாக்ஸ் காசை கூட நான் திருப்பி கொடுக்கிறேன். ஆனா ஒண்ணு, ரெண்டு கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட. நீங்க அந்த படத்துல தான் இருக்கு, அந்த விஷயம் மறைக்கப்பட்டிருக்கும். அந்த கேள்வியை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் காசோட ஃப்ரீ தந்துருவோம். சரிங்களா? இது சேலஞ்ச் இல்ல, நல்ல தமிழக மக்கள் அத்தனை பேரும் பார்க்கணும். அதுல ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட கேட்கணும், திருப்பி நான் பதில் சொல்லணும். ஏன்னா இது படத்தில் எனக்கு பண சம்பாத்தியமே வேண்டாம், இந்த படத்துல எனக்கு வருமானமே வேண்டாம், படத்தை பாருங்கன்னு தான் சொல்றேன். ஒரு காதலுங்க, காதலை மட்டும் பிரிக்காத, நீ எதை வேணா பிரிப்பா. ஒரு இடத்துல போன ஒரு ஃபீல் வருதுல்ல, ஒரு எமோஷன் வருதுல்ல, எப்படி வருது? அன்பு பாசம் இருந்தாயா வரும், ஒண்ணு இல்லைன்னா வராது. என் தலைவருக்கு ஒண்ணுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். அது என்னது? ஃபீல், ஏனர், அந்த உணர்வு தான். சரிங்களா? அதனால தயவு செய்து நான் கேட்பது, காதலர்களை பிரிக்காதுங்க, காதலர்களை சேர்த்து வைங்க. உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்தா அந்த பையன் நல்லவனா கெட்டவனானி கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு காதலரை சேர்த்து வைங்க. காதலர்களே, ஆறறிவு படத்தை பார்க்க வாருங்க. படத்திற்கு உயிரும் உருவமும் கொடுத்து நம்மிடையே சேர்த்திருக்கும் இப்படத்தின் இயக்குனர் CM விஜய் அவர்கள் தற்போது நம்மிடையே ஒரு சில வார்த்தைகள் பலத்த கைத்தட்டலோடு பேசுவார். எல்லாருக்கும் என் அன்பு வணக்கங்கள். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாச வணக்கங்கள், அன்பு வணக்கங்கள், அழகு வணக்கங்கள். இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் பொதுவா எமோஷன் அப்படின்னா நம்மளையும் அறியாம நம்மளை தாண்டி வரக்கூடிய விஷயம்தான், அதுதான் அன்பு. சரியா? அந்த அன்பை மையப்படுத்தி எடுக்கப்பட்டதுதான் ஆறறிவு. ஒரு சில பேர் கேட்பாங்க, ஆறறிவுனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு, அதுக்காக தான் வச்சிருக்கோம். நீங்கெல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக தான் ஆறு அறிவுன்னு வச்சிருக்கோம், இல்லைன்னா ஆறறிவுன்னு எல்லாம் வைப்போம். இதுக்கு பல விளக்கங்கள் ரொம்ப சொல்லலாம். இருந்தாலும் இந்த மேடைக்கு சிறப்பு விருந்தினராக இல்லாமல் முன்னிலை வகித்து தலைமை வகித்து எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் பாசத்திற்கும் பற்றுதலுக்கும் உரிய சமூகத்தின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்று என்று உறுதிவிட சொல்லும் ஒரு ஒப்பற்ற மாமனிதர், எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அவர்களை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலாம். தோல் திருமாவளவன் அவர்களை பற்றி யார் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறது முக்கியமா அல்ல, அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தினமும் அவரை சந்திக்கின்ற நபர்கள் எத்தனை பேர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். குறைஞ்சது 2000 பேரை பார்ப்பாங்க, வீட்டுல 1000 பேர், ஆபீஸ்ல 1000 பேர். எந்த தலைவனும் அத்தனை பேரையும் சந்தித்து அவர்களுடைய மனுவை வாங்கி படிக்கின்ற ஆற்றல் இல்லை இன்று தமிழ். அதை யாரும் சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட தலைவரை, அதை தாண்டிய தலைவர் தான் தோல் திருமாவளவன் அவர்கள். நான் சின்ன வயசுலே அவங்க பேசுற பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அடிப்படையில் அவர் மீது அளவு கடந்த பாசமும் பற்றும் எனக்கு அதிகமாகவே உண்டு. அந்த அடிப்படையில் தான் நான் எதுக்காக சொல்றேன்னா, தோல் திருமாவளவன் எழுச்சி தமிழனை போல ஒரு தலைவன் இருந்தால் அவர்தான் என்று சொல்லுகின்ற வகையில் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் இருக்காங்க. வேற ஒண்ணு இல்லைங்க, தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் வாழ்நாள் முழுவதும் நான் தமிழக முதல்வராகவே இருப்பேன், இருக்க முடியும் என்பதற்கு
உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எழுச்சி தமிழரை போல் இருந்தால் போதும். தினமும் எத்தனை பேர் எத்தனை மனுக்கள் உடனடியா என்ன தகவல் இருந்தாலும் உடனே போன் பண்ணி சொல்றாங்க. எந்த ஒரு இது இல்ல. நாங்கெல்லாம் அன்னைக்கு ஒரு வாட்டி நான் ஊர்ல இருக்கும்போது தலைவர் வந்து குற்றாலத்துக்கு வந்திருந்தாங்க. பார்க்க நான் சென்ற போது அந்த லாட்ஜி முன்னாடி குறைஞ்சது 1500 பேர் இருக்கும். நான் சென்ற நேரம் 1.5 மணி நேரம், இரவு 1.5 மணி நேரத்துக்கு நான் சென்றிருக்கேன். ஆனா தலைவர் சாப்பிடாம அந்த நேரம் தான் சாப்பிடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நியாய நீதிவான் அப்படின்னு சொன்னால் தோல் திருமாவளவன் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது என்று சொல்லி மேலும் ஒரு அடுத்த விஷயத்தை சொல்லி போயிடலாம். திரைப்படத்துல இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க திரைப்படம் அப்படி இப்படின்னு. திரைப்படத்தை படமாக, திரைப்படத்தை ரசித்து எடுக்க தெரிய வேண்டும். அந்த ரசனை மிகுந்த தலைவன் தமிழகத்தில் நீ சொல்ற விட திரை வரலாற்றில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்த வரையில் நம்முடைய இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வளவு சிறந்த மனிதர் என்று மிகைப்படுத்தி சொல்லிக் கொண்டே போலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளாம் யோசிக்கவே மாட்டோம். படத்தை பார்த்துட்டு இருப்போம் பாருங்களா. அவங்க படத்தை பார்த்தீங்கன்னா யாருமே யோசிக்க முடியாத ஒரு தாட்டை உள்ள வைப்பாங்க. ஆனா இன்னைக்குள்ள சினிமால நம்ம எடுக்காண்டா அந்த ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற சிந்தனை ஞானம். சினிமாவில் ஜெயிக்கணும்னா சும்மாலாம் ஜெயிக்க முடியாது. 4 ஃபைட்டு 5 பாட்டை வச்சுட்டு படம் ஓட்ட முடியாது அதுக்கு. ஆனால் ஞானம் வேணும். ஞானத்தின் வழியாக பல திரைப்படத்தின் மூலமாக மக்களுக்கு பல சாதனைகளை படைத்து நல்ல அறிவை படைத்த ஒரு சிறப்பு நாயகன் தான் இயக்குனர் பாசத்திற்குரிய அண்ணன் கே பாக்கியராஜ் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். மேலும் எத்தனையோ அன்பு உள்ளங்கள், என்னுடைய அன்பு அக்கா தீபாக்கெல்லாம் ஷூட்டிங் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா காசு கேட்கும் போதெல்லாம் கொடுத்துடணும், அப்படி சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அதே மாதிரி எங்களுக்கு எவ்வளவு கொஞ்சம் நைட்டு 10-11 மணி வரைக்கும் ஷூட் போனா கூட சரி தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அக்கான்னா உண்மையிலே அக்கா தான். அக்காவுக்கு பேர் போனது எங்க அக்கா தீபாக்கா. அவர்களை பற்றி பெருமையா சொல்லலாம். வேற என்னுடைய மகன் அம்பேத்கர் எங்க அண்ணன் பையன் தான். அவன் வந்து எப்பவுமே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருப்பான். அப்படிங்கிறத விட கொஞ்சம் ஆக்டிவா இருப்பான். ஒரு அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை உள்வாங்கி கொள்ற மாதிரி கொண்டுட்டு பக்கத்துல இருக்க பசங்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருப்பான். அப்பமெல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டிருக்கேன், இதை போட்டிருக்கேன். அப்பமெல்லாம் அவன் கோவப்பட்டிருக்கான். நான் அதுவும் கண்டுக்கிறதே இல்லை. நான் அப்பதான் சொன்னேன், வளரும்போது வளரணும் அப்படின்னு சொன்னா பல பேர் நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்க, தட்டுவாங்க, திட்டுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி நீ வளரணும், அப்பதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதையும் தம்பி கேட்டு கண்டிப்பா செயல்படுவான்னு நம்புறேன். மேலும் நம்முடைய பாரதிகண்ணன் சார் பாசத்துக்குரிய தலைவர் அப்படிங்கிறது இல்லை, நல்ல டைரக்டர், எனக்கு அன்பான ஒரு டைரக்டர், பாசமான ஒரு டைரக்டர். அவரை பத்தி ரொம்ப சொல்லிட்டே போகலாம். இப்படி மேலும் நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் இந்த படத்துக்காக கொஞ்சம் நல்ல ஒரு உதவியை செய்த பாசத்திற்குரிய சமூக சேவகர் முருகன் அவர்களை நாம் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நான் சினிமா எடுக்கும் போது வாழ்க்கையில் யாரும் என்னை போல் படம் எடுக்க வருவாங்களா, அந்த மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. நான் படம் எடுக்கும் ஒவ்வொரு நேரமும் பல டென்ஷன்ல தான் இருப்பேன். அந்த டென்ஷன் இல்லாம படம் எடுத்தா இதை விட நான் பிரம்மாண்டமா கூட எடுத்திருக்கலாம். சரிங்களா? அவ்வளவு சிரமப்பட்டு தான் நான் எடுக்கப்பட்ட அந்த படம். அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த பாசத்திற்குரிய அண்ணன் முருகன் அவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். மேலும் எத்தனையோ பெயர்கள் சொல்லாம இருக்கலாம், வாழ்த்தாம இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும் பாக்கியராஜ் சார் அதிகமா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்களான்னா, திரையுலகமே என்ன பண்றது, திரையுலகமே நலிந்து போயிட்டு இருக்கே, மக்கள் படம் எல்லாம் உன்னை ஓட மாட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உண்மையிலே சொல்றேங்க, சினிமாவில் இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய பணிவான கேள்வி என்னன்னா, சினிமாவுக்குள்ள வாங்க, சினிமாவை ரசிச்சுட்டு வாங்க. ஆனா சினிமாவுக்குள்ள ஏமாத்தணுங்கிற நோக்கத்துல தயவு செய்து வராதிங்க. ஒரு ஒர்க்கை கொடுக்குறோம், அந்த ஒர்க்கை வாங்கும் போது சிரிக்கிறான்,
பழகுறான், பாசனம் வைக்கிறான், டீ வாங்கி தரான், காப்பி வாங்கி தரான். எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சு பாதி ஒர்க்கு முடிஞ்ச உடனே அதுக்கு முன்னே நம்மகிட்ட பணத்தை எல்லாம் வாங்கிடுறான். அதுக்கப்புறம் அவுட்டு தாண்டி கேட்டா இந்த அந்த அமௌண்ட் வேற, இந்த அமௌண்ட் வேறங்கிறான். அப்ப அவனுடைய உண்மை இல்ல. சரிங்களா? சினிமாவை நேசிக்க, சினிமாவில் 1000 பேர்ல, லட்சம் பேர்ல, கோடி பேரை வாங்க. உண்மையா இருக்க கத்துக்குங்க. சரிங்களா? நீங்க ஒன்னா இருப்பீங்க, உண்மையா இருங்க, சினிமாவை வாழ வச்சிடலாம். அடுத்தால ஒரே ஒரு கேள்வியோடு விடைபெறுறேன். ஏன்னா நம்முடைய படத்துல வந்து பல கருத்துக்கள், பல விஷயங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட நம்ம படம் ஆறறிவு திரைப்படம் தமிழகத்தில் எந்த தியேட்டர்ல படம் ஓடினாலும் பார்த்து படம் பிடிக்கல, தமிழக மக்களை ஏமாற்றி நீ படம் எடுத்து விட்டாய், என்னிடம் மக்களுடைய காசை பிடுங்குவதற்காக நூதனமான முறையில் எங்களிடம் பணத்தை பிடுங்கி விட்டாய் என்று மக்கள் யாரேனும் என்னுடைய படத்தை பார்த்து சொன்னால் அவர்களுக்கு படத்திற்குள்ள டிக்கெட்டையும் ஸ்நாக்ஸ் என்னென்ன வாங்கி சாப்பிட்டாங்களோ அந்த ஸ்நாக்ஸ் காசை கூட நான் திருப்பி கொடுக்கிறேன். ஆனா ஒண்ணு, ரெண்டு கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட. நீங்க அந்த படத்துல தான் இருக்கு, அந்த விஷயம் மறைக்கப்பட்டிருக்கும். அந்த கேள்வியை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் காசோட ஃப்ரீ தந்துருவோம். சரிங்களா? இது வந்து சேலஞ்ச் இல்ல. மக்கள், தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சினிமாவில் வரக்கூடியவங்களா இருக்காலும் சரி, நல்ல நல்ல கதைகளை, நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு அறிவுபூர்வமா கொண்டு வரணுங்கிற நோக்கத்துல படம் எடுங்களோ தவிர, இந்த சீனை வச்சா ரசிகர் பார்ப்பான், 2K கிட்ஸ் இவன் வச்சா பார்ப்பான், அந்த சீனை வச்சா அவன் பார்ப்பான். ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி 18 வயசுக்கு ஒரு சீனு, 35 வயசுக்கு 2 சீனு, 40 வயசுக்கு 5 சீனு, 60 வயசுக்கு சீனே இல்ல. என்ன பண்றது? படம் அப்படிதான். சரிங்களா? அதனால படத்தை குறை சொல்லல. என்ன நீங்க யாரு வேணா குறை சொல்லிட்டு போங்க, தப்பே இல்லை. நான் சேலஞ்சு கூட பண்ண ரெடி, கேள்வி கேட்க கூட ரெடி. ஆனா ஒண்ணு, நான் கேட்கிற கேள்வி எந்த பாட புத்தகத்திலும் எந்த நூலிலும் இருக்காது. அப்படிப்பட்ட கேள்விதான். நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம். வாழ்த்துக்களுக்கு நன்றி. அடுத்தால இந்த மேடையில் நான் ஒரு சில எனக்காக ஹெல்ப் பண்ண என்னுடைய பாசத்திற்குரிய அக்கா சரோஜா ராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில், மேலும் என்னுடைய நண்பர் சுதர்சன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இவ்வளவு நேரமெல்லாம் நல்லா சிறப்பா கைதட்டி உற்சாகப்படுத்தினீங்க, நல்ல மகிழ்ச்சி எனக்கு. அதே மாதிரி ஆறறிவு திரைப்படம் நல்ல தமிழக மக்கள் அத்தனை பேரும் பார்க்கணும். அதுல ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட கேட்கணும், திருப்பி நான் பதில் சொல்லணும். ஏன்னா இது படத்தில் எனக்கு பணம் சம்பாத்தியமே வேண்டாம், இந்த படத்துல எனக்கு வருமானமே வேண்டாம், படத்தை பாருங்கன்னு தான் சொல்றேன். ஒரு காதலுங்க, காதலை மட்டும் பிரிக்காத, நீ எதை வேணா பிரிப்பா. ஒரு இடத்துல போன ஒரு ஃபீல் வருதுல்ல, ஒரு எமோஷன் வருதுல்ல, எப்படி வருது? அன்பு பாசம் இருந்தாயா வரும், ஒண்ணு இல்லைன்னா வராது. என் தலைவருக்கு ஒண்ணுன்னா நான் என்ன வேணா செய்வேன். அது என்னது? ஃபீல், ஏனர், அந்த உணர்வு தான். சரிங்களா? அதனால தயவு செய்து நான் கேட்பது, காதலர்களை பிரிக்காதுங்க, காதலர்களை சேர்த்து வைங்க. உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்தா அந்த பையன் நல்லவனா கெட்டவனான்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு காதலரை சேர்த்து வைங்க. காதலர்களே, ஆறறிவு படத்தை வந்து பார்க்க வாருங்க, பல விஷயத்தை அண்ணங்கிட்ட கேளுங்க. அத்தனை மீடியா நண்பர்களும் எனக்கு நம்முடைய ஆறறிவு திரைப்படத்திற்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்து அத்தனை சேனல்களுக்கும் என்னுடைய பாசமான பணிவான வரவேற்பு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.